அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லுக்கலைக் கொடுமைகள். கொஞ்ச நாளாவே நம்ம இந்த சோசியல் மீடியாக்குள்ள போனாலே ஒரு சில கும்பல் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தன்னைத்தானே நம்ம இந்த நடிகர் மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரை மாதிரியே வீடியோ போட்டு நம்மள கொலையா கொன்னுகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதுல ஒரு சிலர் கூட பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு ஆங்கிள்லயாவது லைட்டா அந்த நடிகர் மாதிரியே இருப்பாங்க. சரி, ஓகே, அவங்களையாவது ஒரு லிஸ்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இன்னும் சில பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அந்த நடிகர் மாதிரியே இல்ல. ஆனாலும் எந்த நம்பிக்கையில அப்படி வீடியோ போடுறாங்கன்னு எனக்கு புரியல. இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. முதலில் லியோதாஸ். அதாவது முடியே இல்லாத தன்னோட மண்டையில விக்க மாட்டணும்னு நினைச்ச அந்த நண்பரோட எண்ணத்தை நான் பாராட்டுறேன். வாழ்த்துக்கள். ஆனா அதுக்காக அந்த விக்க மாட்டிட்டு தன்னை லியோதாஸ்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது யார் அது ரெண்டு பேரு? டேய், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது வினு சக்கரவர்த்தி, இது நம்நாடி எம்ஜிஆர். கரெக்டா? விஜயகாந்தும் எஸ்.ஜே. சூர்யாவும். டேய், என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இவரை எந்த ஆங்கிள் பார்த்தா உனக்கு எஸ்.ஜே. சூர்யா மாதிரி தெரியுது? ஜீவா, உனக்கே நியாயமா இருக்கா? புருவத்தை ஏத்தி வரைஞ்சா விஜயகாந்த், கிளீன் ஷேவ் பண்ணி கருப்பு கண்ணாடி போட்டா அவர் எஸ்.ஜே. சூர்யா இல்லையா? யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. சாக்லேட்டை சாப்பிட்டா பேப்பரை ரோட்ல போடாம பாக்கெட்ல வச்சுட்டு குப்பை தொட்டில போடுற பழக்கம் இப்ப படிக்கிற ஸ்கூல் குழந்தைங்க வரைக்கும் வந்துருச்சு. புரிஞ்சிச்சு. அவரு யாருங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I don't want to tell about him, madam. One of the, I didn't see like this person in the world. லோ பட்ஜெட் சூர்யா நான் பார்த்திருக்கேன். இது ரொம்ப நோ பட்ஜெட் சூர்யாவா இருக்கு பாரு போல் இருக்கு. தெருவுக்கு தெரு குப்பை தொட்டியும் வீதிக்கு வீதி டாய்லெட்டும் வரும். அன்னைக்கு நாடு வேற இடத்துல இருக்கும்டா. பொறுமை சாமி, பொறுமை சாமி. பாவம், ஒரு சட்டை வாங்கி போடுறது கூட காசு இல்லாம உள்ள இருக்கிறத வெளியும் வெளியே இருக்கிறத உள்ளேயும் ஒரு சட்டையை மாத்தி போட்டு நிக்கிறாப்ல. ஆனா இதுல என்ன சோகம் தெரியுமா? இந்த வீடியோவை சூர்யா பார்த்தாருன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாருங்கிறதெல்லாம் தாண்டி இங்க ஒரு சூர்யா ஃபேன் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். அவனோட கதறலை தான் நீங்க பார்க்கணும். ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷன் பட்ஜெட்டே இல்லைன்னாலும் அவர் கையாலேயே ஒரு இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்மே ரெடி பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? அந்த ஒரு திறமையை நம்ம பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். உனக்காக ஒரு சாக்லேட் ஷவர். சாக்லேட் ஷவர். சாக்லேட் ஷவர். இந்த போன்ல சிரிக்கிறாளே, கொல்லாசட்ட பிடிக்கிறாளே. ஏய், இது உண்மையிலே பார்க்க ஆதி வண்ண மாதிரியே இருக்காப்லையப்பா. கண்ணாலேயே மிரட்டுறாளே, டப்பா போல் வெடிக்கிறாளே. இது உண்மையிலேயே லுக் லைக் யாராவது பண்ணதா இல்ல உண்மையிலேயே ஆதி தான் இப்படி ரீல்ஸ் போட்டாரன்ற அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா தான் இருக்காப்ல. இப்ப நானே இப்ப தமிழாடா. ஆனா அவர் இந்த ஆங்கிள் பாக்குறதுக்கு மட்டும்தான் ஆதி நம்ம இருப்பாப்ல. வேற ஆங்கிள் பாத்தீங்கன்னு வைங்க, அவர் ஹிப்ஹாப் ஆதியா இருக்க மாட்டாரு, ஹிப்ஹாப் பாதியா தான் இருப்பாப்ல. அண்ணாந்தி பார்த்தா வானம், இஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு, செஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. 2 செகண்டுக்கு ஒருக்கா மாறுறான். இந்த ஆங்கிள் பாருங்க, இதுல பார்த்தா உங்களுக்கு ஹிப்ஹாப் பாதி மாதிரியா இருக்கு. டேய், யாரா நீ? பாஸ், என்ன தெரியல? நல்லா பாருங்க பாஸ். தெரியல. இவ்வளவு நேரம் வந்ததுல இவர் ஒருத்தர் தான் பாக்குறதுக்கு ஒரிஜினலா தெரியறாரு. நான் ஒத்துக்கிறேன். ஐ அம் சரண்டர். என்னத்துக்கு என்ன பாக்குறேன்னு அப்ப திட்டி புட்டு போனவ. என்ன பங்கு இதெல்லாம்? நாங்கப்பா அதெல்லாம் நிஜமா சொல்றேன் ப்ரோ, மனசார சொல்றேன். உங்களுக்கு மனசாட்சியே இல்ல. எல்லாரும் மனசாட்சிக்கு பயந்து நடப்பாங்க, மனசாட்சியே பயந்து நடக்கிற ஒரு ஆள் இருக்காரு இல்லையா? ஏதோ ஒரு ஆங்கிள்னு கூட இல்ல, எழுதி வச்சா கூட இது சிவகார்த்திகேயன் மாதிரி இல்ல ப்ரோ. ஆனா மனசாட்சியே இல்லாம சிவகார்த்திகேயன் மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? கால கொடுமை கதிரவா. சரி, கழுதிய பண்றதான் பண்றாரு, அதையாவது ஒழுங்கா பண்ண வேண்டியதானே.
பாட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, இவரு ஒரு பக்கம் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. பண்றதெல்லாம் பார்க்கும்போது யாராவது இவன் போனை வாங்கி வைங்கடான்ற மாதிரி. பொதுவா நீங்க சோசியல் மீடியாவுல மெஜாரிட்டியா விஜய் மாதிரி லுக் லைக் பண்றவங்களை தான் அதிகமா பார்த்திருப்பீங்க. அதுக்காக அஜித் ஃபேன்ஸ் மட்டும் சும்மா விட்டுற முடியுமா? அதுக்குன்னே ஒருத்தர் களம் இறங்கி இருக்காப்ல. விளையாடாதீங்க ரக்ஷத். பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் பாடி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அடடே நம்ம தலை மாதிரியே ஒருத்தன் பண்ணிட்டானேன்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்களா, இல்ல இவ்வளவு நாளா பண்ணாம தானடா இருந்தீங்க இப்ப ஏன்னா பண்ணீங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்களான்னு தெரியல. யோ நான் அழுதுருவேன், போயிடு. நயன்தாரா பாத்தீங்கல்ல நயன்தாராவோட லுக்கலைக்கு எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, நம்ம பயலுக்கு தாங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் தாடிக்கு கலர் அடிக்கிறது, முடிக்கு டை அடிக்கிறது, விக்கு மாட்டுறது, என்னென்னமோ கஷ்டப்படுறாங்க. பாவண்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? யாரா என்ன தாண்டா சொல்றேன். பாருங்க ரொம்ப சிம்பிள். உதட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு கருப்பு புள்ளி வச்சா போதும். நயன்தாரான்னு அவங்களே சொல்லிப்பாங்க போல. வெரி சிம்பிள் மேக்கப். நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், ரத்த அடிப்படணும். பெண்கள்லாம் இந்த மாதிரி தான் ரொம்பலாம் கஷ்டப்படுறது கிடையாது. மச்சம் வச்சவங்க நயன்தாரா, அடுத்ததா பூனைக்கண்ணு வச்சவங்க ஐஸ்வர்யா ராய், முடிய முன்னாடி விட்டு கட் பண்ணி விட்ட சமந்தா, இப்படி அவங்களே ஃபீல் பண்ணிக்கிறது. அது வந்து கொஞ்சம் பழகிருச்சு, சோ எதுவுமே பண்ண முடியாது. பாத்தீங்கல்ல, கண்ணை தவிர வேற எது ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குன்னு மட்டும் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்களேன் பாப்போம். எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கிளாஸ்ல கூட இப்படி இருக்குன்னு. உங்க கிளாஸ்ல இப்படி ஒரு பொண்ணு சொல்லிட்டு தெரியுமா? பூனைக்கண்ணு வச்சிருந்தா ஐஸ்வர்யா ராய் அவ்வளவுதான். அடியே அது அசிங்கண்டி. அந்த மாதிரிதான் நம்ம பயில இருந்தா தாடி லைட்டா அந்த மாதிரி இருந்தா போதும். அவங்க அந்த மாதிரி கண்ணாடியை பார்க்கும்போது அவங்கள அப்படி ஃபீல் பண்ணிப்பாங்க போல இருக்குன்னு. நம்மளை பார்க்க அப்படியே சூர்யா மாதிரியே இருக்குமே, நம்மளை பார்க்க விஜய் மாதிரியே இருக்குமே. அதே மாதிரி அவங்களும் நம்ம தான் ஐஸ்வர்யா ராய், நம்ம தான் நயன்தாரா. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? ஏய் யார் இது? யார்? அதர்வாவா? டேய் இது பிக் பாஸ் தர்ஷன்ரா. பிரதர், உங்களை நீங்க அதர்வான்னு நினைச்சு வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அதர்வா மாதிரி இல்ல, பிக் பாஸ் தர்ஷன் மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க சொன்னா சார் தான் சார். இப்போ இது யாரு? டேய் இது யாரு? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது மாக்கப் ஆனந்து, இது லொல்லு சோபா சுவாமிநாதன். கரெக்டா? மாரி தனுஷும் சிலம்பாட்ட சிம்புங்க அவங்க. இது சிலம்பாட்ட சிம்புவா? இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். எந்த அங்கில் அவரை பார்க்கும்போது சிலம்பாட்ட சிம்பு மாதிரி இருக்கு. டோரா பூச்சி மாதிரி முடிய வச்சுக்கிட்டு அஞ்சலி பாப்பான்னு சொன்னா கூட ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஓஹோ, அந்த சிம்புவும் அவங்க அப்பா டிஆருமா? குட் காம்பினேஷனுங்க. நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பு ஃபேன்ஸ் ரொம்ப பாம்படா நீங்க. இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை இந்த கோலத்துல பார்க்கும்போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்கு. கிடக்க ரத்த கட்டர். இந்த வீடியோவை பார்த்தா சிம்புவும் டிஆர் ஆடுற மாதிரி இல்ல, 2 டிஆர் டபுள் ஆக்ஷன் ஆடுற மாதிரி தான் இருக்கு. ஒன்னு தாடி வச்ச டிஆர், இன்னொன்னு கிளீன் ஷேவ் பண்ண டிஆர். நமக்கெல்லாம் போதும்டா தாடி, நமக்கு வேண்டாம் ஜோடி. ஒரு யாரு ப்ரோ, கொஞ்சம் பார்க்க துப்பிட்டு தான் பண்ணுங்களேன் வீடியோவை. வரும்போது ஆன்சர்லாம் போடக்கூடாது. ஓ, பிதாமகன் விக்ரமா? பிதாமகன்ல விக்ரம் எப்ப இப்படி வாயில பாக்கு போட்டு இப்படி உட்காந்துருந்தாரு? ஐயா ஒரு சின்ன திருத்தம், இவர் வாய் அப்படி வைக்க வேணாம்னு சொல்லுங்க ஐயா. இது யாரு அது? ஏ தனுஷா? ஏய் இது அப்படியே பார்க்க தனுஷ் மாதிரியே இருக்கப்பா, ஒரிஜினலா? டேய் எங்க எங்க என்னங்க நடக்குதுங்க? ஹலோ என்னது? இல்ல எனக்கு புரியல. இப்ப தனுஷன் எதுக்குங்க அவர் காலில் போய் விழுகிறாப்ல? அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டா எல்லாரும் தனுஷ் ஆயிட முடியுமா? அதுவும் பாருங்க எவ்வளவு தெனாவட்டா தனுஷ் தோல் மேலேயே கை போட்டிருக்காப்ல. நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சோசியல் மீடியாவில்
தன்னை விஜய் மாதிரி இருக்கிறதா நினைச்சிட்டு தெரியறவங்க தான் ரொம்ப பேர் இருக்காங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அடுத்து வரிசையா அவங்க எல்லாரும் தான் வர்றாங்க. விஜய் ஃபேன்ஸ் மனசை திடப்படுத்திக்கங்க. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. முத சம்பவக்காரன் கருப்பன் இறங்குறான் பாருங்க. அப்பா, கண்ணு புருவம்லாம் ஏறுது. இவர் யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? பச்சை பச்சையா மானங்கட்ட கேள்வி வரைக்கும் கமெண்ட்ல கிழிச்சு கேபிள் நட்டுட்டாங்க. ஆனா இன்னும் மனுஷன் திருந்த மாட்டேங்கிறாங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. இவனை எந்த அளவுக்கு திட்டுனாங்கன்னா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், இன்னைக்காவது என்னை திட்டாம இருக்கீங்களே சந்தோஷம்னு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டான். அந்த கமெண்ட்டுக்கு கீழே மானங்கட்ட கேள்வி கேட்டாங்க. அந்த மௌனை இந்த மௌனை பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னாங்க. அதையும் எடுத்து வீடியோ போட்டுட்டு அசராம இருக்கான். குச்சமே இல்ல. இவங்க எல்லாம் நம்ம தர்பூசணி திவாகருக்கே டஃப் கொடுப்பாங்க போல் இருக்கு. ஒரு ஹாலுசினேஷன்லயே வாழ்றாங்க போல. நாம ஒரு பக்காமாஸ் கூட்டம் தனி வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்குன்னு இவ்வளவு நினைச்சிட்டு இருந்தா நம்ம தான் தனி உலகத்துல இருந்தோம். நீ செத்து போறேன்ற உன் குடும்பத்தை பத்தி நினைச்சு பாத்தியாடா? கொடுமையை பாருங்க. யாருக்குடா குடும்பம் இல்ல? நான் ஜட்டா கப்போ நான் குழந்தைங்களுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான்டா போனாங்க. யுவதாஸ் கெட்ட போட்டுட்டு துப்பாக்கி விஜயோட டயலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. மூல கோளாறு உள்ளவ லூசு பையா. ஆனா அவ்வளவு கெட்ட போட்டு அவரை பார்த்தா விஜய் மாதிரி 1% கூட இல்ல. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. சி ஜோசப் விஜய் எனும் நான் இல்ல இது நாய்தானா? இல்ல இது கண்டிப்பா அவர் இல்ல. இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாதுங்க. எதுவா இருந்தாலும் அந்த பையன்கிட்டயே டீல் பண்ணிக்கங்க. அந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு கருப்பு கோட்டு, ஒரு வெள்ளை சட்டை, கொஞ்சோன்னு பவுடரு, இத வச்சு ஆளாளுக்கு இப்ப தான் விஜய்னு கிளம்பியிருக்காங்க. வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறலாம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. அதுலயும் விஜய்க்கு மட்டும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. எனக்குன்னே வருவீங்களாடா? அவரோட ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி இருந்தாருன்றதுக்கெல்லாம் லுக் லைக் ரெடி ஆகி வந்திருக்காங்க. பாருங்களேன், இவர் யாரு தெரியுதா? இவர் தான் நினைத்தேன் வந்தாய் விஜய். இவரு பகவதி விஜய். பார்த்தா தெரியல? தெரியல. அதான் கட்டம் போட்ட சட்டையும் தோல்ல துண்டும் போட்டிருக்காரு. அதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். யாரு நீ? யாரா? சின்ன பகவதிடா. இவர் எந்த விஜய்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சாலாவது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. மூஞ்சில ஒரு டேஷும் புரிய மாட்டேங்குது. இவர் எந்த விஜய்னு சொல்லுங்க பாப்போம். நீயே சொல்லு. அதான் பேக் போட்டிருக்காரு கிராஸா. சச்சின் விஜய். ஏன்டா அப்படி பாக்குற? ஷாக்கா இருக்குல்ல? எனக்கும் முதல்ல அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இவங்க எல்லாரோட வீடியோவும் பார்த்ததுக்கு அப்புறமா பழகிருச்சு எனக்கு. அதுவே பழகிரும். அடுத்ததா ஒரு லுக் லைக் ஒருத்தரை காட்டுறேன். ஆடியோ இல்லாம நான் காட்டுறேன். அதை பார்த்துட்டு அது என்ன கெட்டப்னு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிருங்க. கமெண்ட் செக்ஷன்ல எத்தனை பேர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஆடியோ இல்லாம இதை பாத்தீங்களா? எங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இது இவங்க யாரு மாதிரி மேக்கப் போட்டிருக்காங்கன்னு. ஒரு நிமிஷம். என்னப்பா எந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் மனசாட்சியை மறைச்சு வச்சுட்டு தான் பேச முடியும். ஆளு பார்க்க அமைதிப்படை சத்யராஜ்னு நினைப்பீங்க. ஆனா அவர் அமைதிப்படை சத்யராஜ் கிடையாது. அப்புறம் அவர் தான் இளைய தளபதி. இல்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள். அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா ஏத்துக்க முடியல. ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லைனாலும் அதுதான் நெசம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஆடியோவோட போடுற கேளுங்க. பாத்தீங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சோண்டு தம்மாத்தூண்டு இத்தனோண்டு மனசாட்சியாவது இருந்தா இதெல்லாம் அவங்க செய்வாங்களா? யாரோ நீவெல்லா ஏன்றோ மார்த்தா இதரா. விஜய் மேல பாசம் கொண்ட எவனுமே அதை செய்ய மாட்டான்டா. அது அவரை எவ்வளவு இது காயப்படுத்தணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஏதோ எதிர்கட்சிக்காரங்க தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். டேய் யாரா? முக ஸ்டாலினரா? உங்க ஆசிரியரை பழி வாங்கிட்டீங்கல்ல. யாரோ தாவே காக்காரங்க தான் இந்த மாதிரி மேக்கப்பை போட்டு ஆளை கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க.
அரசியல்ல இந்த அளவுக்கு பழிக்கு பழி வாங்காதீங்கடா, மனசாட்சியே இல்லாம. ஐயா வேட்டி தூக்குது, கொஞ்சம் அமைக்கி விடுங்க. கீழே பொண்டு பொடுசுகள்லாம் உட்கார்ந்து இருக்குது. தளபதி யாரு? இப்ப இருக்கிற கரெக்ட் சுச்சுவேஷனை பார்த்தா தளபதி யாருன்னு தான்டா கேட்கணும். ஏன்னா இவரும் ஒரு தளபதி, அவரும் ஒரு தளபதி. இவரை தளபதினு சொன்னோம்னா அவங்க அடிப்பாங்க, அவரை தளபதினு சொன்னா எங்க ஆளுதான்டா தளபதினு இவங்க அடிப்பாங்க. அதனாலதான் நம்மளாம் இப்போ இருக்கிறடா ஏன் தெரியாம இருந்துட்டு போயிரும்னு யாரையுமே தளபதின்னு சொல்றது இல்ல. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. இது யாரு? கல்யாணம் பண்ணிக்கோ, யார் கூட என்ன ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிக்கோ, ஐ டோன்ட் நோ. நீ ஏன் என்ன கைட்டி விட்டேன்னு ரீசன் மட்டும் சொல்லு, நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். ஒழுங்கா பேசதும் புரியல. டேய் இவர் பிரதீப் ரங்கநாதனா? டேய் இத ஜெயிலர் படம் இல்ல விநாயகம்னு சொன்னா கூட ஏதோ ஏத்துக்கலாம்டா. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். பரட்ட தலையோட விரிச்சு போட்டு வந்து பேசினா ஒரு பிரதீப் ரங்கநாதன் ஆயிடுவாரா? எந்த வகையில பார்த்தாலும் இவரை பார்த்தா பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே இல்லையடா. மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. அது சரி, சிலம்பாட்டம் சிம்புவையா பார்த்துட்டோம், இதுல பிரதீப் ரங்கநாதன்லாம் என்ன? இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினைக்க கூடாது, இன்னொருத்தனை தட்டி விடணும்னு நினைக்க கூடாது, நம்மளை விட ஒருத்த முன்னாடி போயிட போறான்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. முதல்ல நீங்க உங்களை சிம்புன்னு நினைக்க கூடாது. சிலம்பாட்ட சிம்புன்னு சொன்ன உடனே மாநாடு சிம்பு வராரு பாத்தீங்களா? சார் தெரியாம நடந்துருச்சு சார், சத்தியமா நான் வரமாட்டேன் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலைவரோட நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. அதை பத்தி நம்ம எதுக்கு பேச வேணாம். என் வாழ்க்கையிலேயே முறையா தொப்ப வச்ச ரஜினிகாந்த் நான் இப்பதான்டா பாக்குறேன். இப்படி கொல்றீங்களே சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? கார்த்திக் நவரச நாயகன், அவர் அந்த ஆடாம அந்த மூமெண்டே இல்லாம பண்ணாருன்னு அவரை கார்த்திக்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. முடியாது, நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன் சொன்னா அவர் கையும் காலும் ஒரு இடத்துல நிக்காது. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. ஆனா இவர் பாக்குறதுக்கு ஓரளவு கார்த்திக் மாதிரி இருக்காரு. இவரை ஓரளவாவது நம்ம ஒத்துக்கலாம். பரவாயில்ல, தேங்க்ஸ் பா. நெக்ஸ்ட் கடைசியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊர்லயே இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னா வடக்குல எல்லாம் என்ன சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்க? அவங்க இன்னும் வேற லெவல்ல போயிட்டாங்க. நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல நீங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்து இவரை ரகுவரன் நினைச்சிருப்பீங்க. இல்ல, அவர் தான் ஷாருக் கான். இவர்தான் கண்டமனூர் ரகுபதின்றது. பாவம் ஷாருக் கான் ரொம்ப பட்டினியும் பசியுமா கிடந்திருப்பாரு போல் இருக்கு. ரகுவரன் ஷாருக் கானாக மாறிய தருணம் அது. இங்க பாத்தீங்கல்ல, நம்ம ஆளுங்கள்லாம் சினிமா நடிகர்ல இருக்கும்போது வடக்கைக்கு எப்படி கிரிக்கெட்டுக்கு போயிட்டாங்கன்னு எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. நிக்கிறது யாரு தெரியுதா? அவர் தான் தோனி, இவர் சச்சின் டெண்டுல்கர், இவர் விராட் கோலி, இவர் தவான். அதாவது பலாப்பழத்துல தேன் வடியுமா, அதை நக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதுல ஏன் சச்சின் சிஎஸ்கே டி ஷர்ட் போட்டிருக்காருன்னு தான் எனக்கு தெரியல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆனாடே உண்மையிலேயே சச்சின், விராட் கோலி, தோனி இவங்க கூட இந்த அளவுக்கு சீரியஸா டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்கடா. ஆனா இந்த செகண்ட் காப்பி சச்சினும் தோனியை எவ்வளவு மும்முரமா டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகே மேக்கலே, அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை பண்ணி விடுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்